الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى التي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما أنا بعثت معلما أو كما قال عليه الصلاة والتسليم. அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க லைலத்துல் இஸ்ரா மிஅராஜ் என்னும் இரவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். மிஅராஜ் என்று சொன்னால் விண்ணுலக பயணத்திற்கு ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் அழைத்து சென்றதற்கு சொல்லுவாங்க. ஏன் அல்லாஹ் விண்ணுலக பயணத்திற்கு அழைத்து சென்றான்? ஏன் ரசூலுல்லாஹ்வை தன் பக்கம் அல்லாஹ் நெருக்கமாக ஆக்கினான்? இரண்டு விதமான காரணங்களை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதுல முதலாவது காரணம் தஸ்லியத்துல் கல்ப், பெருமானாருக்கு உள்ள ஆறுதலுக்காக வேண்டி இந்த விண்ணுலக பயணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். இப்ப என்ன ஆறுதல் என்று சொன்னா, ரசூலுல்லாஹ்விற்கு நுபுவத் நபித்துவ பொறுப்பை அல்லாஹ் கொடுத்த பிறகு எல்லா மக்களிடத்திலும் போய் இந்த தூதுத்துவத்தை ரசூலுல்லாஹ் சொல்ல ஆரம்பித்தாங்க. படைப்பினங்களை வணங்குவதை விட்டுவிடுங்கள், அல்லாஹ் ஒருவனே அனைத்தையும் படைத்தவன், இவைகள் அத்துணையும் மஹ்லூகாத், மண் கல் தாவரங்கள் இவைகள் அனைத்தும் படைப்பினங்கள், அல்லாஹ் தான் இவைகளை படைத்தவன், படைத்தவனின் பக்கம் திரும்புங்கள் என்று மக்களுக்கு மத்தியில் பெருமானார் அழைப்பு பணியை மேற்கொள்ளும் பொழுது சொல்லன்னா துன்பங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார். அவ்வளவு கஷ்டங்கள், சில நேரங்களில் உயிருக்கும் ஆபத்து ஏற்படும். மக்காவினுடைய வீதிகளில் கற்களால் எரியப்படுகிறது. இவ்வளவு கஷ்டங்களையும் ஒரு கேடயம் போல நின்று தாங்கியவர் தான் பெருமானாரினுடைய சிறிய தந்தை அபூ தாலிப். அபூ தாலிப் இருக்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வை மக்காவின் காஃபிர்கள் எதுவும் செய்ய முடியவில்லை. அவ்வளவு கண்ணியம் வாய்ந்தவராக, பெருமானாரை காக்கும் கேடயமாக இருந்தவர் தான் அபூ தாலிப். எப்பொழுதெல்லாம் பெருமானார் நபித்துவ பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்களோ, பெருமானாரை அடிப்பதற்கு கோபம் அளவு கடந்து வந்தாலும் கூட மக்காவின் காபிர்கள் நேராக அபூ தாலிபிடத்தில் வந்து சொல்லுவார்களாம், உங்களுடைய தம்பியின் மகனை நீங்க பார்த்து வைத்துக் கொள்ளுங்க, நீங்க மட்டும் இல்லை என்றால் அவரை உண்டு இல்லை என்று ஆக்கி விடுவோம். அவ்வளவு கஷ்டங்கள் எல்லாத்திற்கும் கேடயமாக தாங்கிக் கொண்டிருந்தவர் ஹசரத் அபூ தாலிப். திடீரென்று அபூ தாலிபினுடைய மரணம் பெருமானாரை பாட்டி வதைக்க ஆரம்பித்தது. அவ்வளவு கஷ்டங்களை எனக்கு கேடயமாக இருந்தவர்கள் அபூ தாலிபாயிற்றே. பெருமானாருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு ஆறா காயமாய் இது ஏற்பட்டது. அடுத்ததாக இரண்டாவது இன்னொரு காரணம், பெருமானாருக்கு அவ்வளவு கஷ்டங்கள் வந்த பொழுதும் கூட பெருமானாருக்கு துணையாக நின்றது அன்னை ஹதீஜா அம்மையார் ரதியல்லாஹு அன்ஹா. திடீரென்று அபூ தாலிபினுடைய மரணத்திற்கு பிறகு 3 மாத காலத்தினுடைய இடைவெளியில் அன்னை ஹதீஜா அம்மையாரினுடைய மரணம். இந்த 2 காரணங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை வாட்டி வதைத்துக் கொண்டே இருந்தது. அழுது கொண்டே இருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆறுதல் சொல்லுவதற்கும் ஆள் இல்லை.
பெருமானார் ஒரு பக்கம் நுபுவத்தினுடைய பொறுப்பு, இன்னொரு பக்கம் வள்ளத்தில் வலிகள் நிறைந்த வேதனை. எந்த ஒரு மனைவியும் அதுவரைக்கும் திருமணம் முடிக்காத ரசூலுல்லாஹ் தன்னந்தனியாக அனாதையாய் விடப்பட்டு நிற்கிறார்கள், அழுது கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுதுதான் இந்த நபியினுடைய காயம்பட்ட உள்ளத்திற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆறுதல் தரும் விதமாக அல்லாஹ் மிஅராஜ் என்னும் விண்ணுலக பயணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். தூங்குவதற்கு கூட ரசூலுல்லாஹ் தன்னுடைய வீட்டில் இடமில்லை. வேறொரு பெண் உம்மு ஹானி என்ற உறவினருடைய வீட்டில் ரசூலுல்லாஹ் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஹிஜ்ரத்துடைய பயணத்திற்கு ஒரு வருடத்திற்கு முன்னதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து எழுப்புறாங்க. நள்ளிரவு நேரம், உள்ளத்திலே ரணமாக அழுது கொண்டிருக்கிறார்கள் பெருமானார். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்களை சந்திப்பதற்கு நாடுகிறார். ரப்புல் ஆலமீன் உங்களை நேரடியாக திரைமறைவின்றி அல்லாஹ் சந்திப்பதற்கு நாடுகிறான். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களோடு அல்லாஹ் இருக்கிறான். ரசூலுல்லாஹ்வே, நபிகள் கோமானே, உங்களை அல்லாஹ் சந்திப்பதற்கு நாடுகிறான் என்று சொன்னவுடன் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிக்கிறார்கள், இது எப்படி சாத்தியமாகும்? நானும் மனிதனாக இருக்கிறேன், சதை நிறைந்த உடலால் பின்னப்பட்டு இருக்கிறேன். அல்லாஹும் ஒளியினால் படைக்கப்பட்டவன், ஒளியால் ஆனவன், அவனை எப்படி சந்திப்பது சாத்தியமாகும் என்று யோசனையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கத்திலிருந்து எழுந்து உட்காருகிறார்கள். இந்த இடத்திலே வரலாற்று ஆசிரியர்கள் இரண்டு விதமாக பதிவு செய்கிறார்கள். ஒன்று, மிஅராஜிற்கு அழைத்து சென்றது ரசூலுல்லாஹினுடைய உயிர் மட்டும்தான் சென்றதா அல்லது உடலோடு சேர்ந்து சென்றதா என்று விளக்க உரையாளர்கள் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்கிறார்கள். ஒரு சாரார் சொல்லுகிறார், அல்ல அல்ல, ரசூலுல்லாஹ் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய உயிரை மாத்திரம்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விண்ணுலக பயணத்திற்கு அழைத்து சென்றார்கள் என்று ஒரு சாரார். இன்னொரு சாரார் என்ன சொல்லுகிறாங்க, விண்ணுலக பயணத்திற்கு வெறும் ரூஹ், உயிரை மட்டும் அழைத்து செல்லுவது அற்புதம் அல்லவே, அது எல்லா மனிதர்களுக்கும் தானே ஏற்படுகிறது. நான் இன்றைக்கு தூங்கிக் கொண்டிருக்கிறேன், நான் கனவுல திடீர்னு என்னால் அமெரிக்கா செல்ல முடியும், ஆப்பிரிக்கா செல்ல முடியும். அப்ப கனவில் ஒவ்வொரு நபர்களும் ஒரு தூக்கத்திலே இன்னொரு நாட்டிற்கு செல்ல முடியும். இது அற்புதம் அல்லவே? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகிறார்கள், அல்ல அல்ல, ரசூலுல்லாஹ்வை அழைத்து சென்றது உயிர் மாத்திரமல்ல, உடலோடு சேர்ந்துதான் சென்றார்கள் என்று சொல்லி காட்டுறாங்க. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, இந்த அபுதை இரவு பயணம் விண்ணுலக பயணத்திற்கு அழைத்து சென்ற அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அபுது என்ற வார்த்தை உடலோடு சேர்ந்த உயிருக்குத்தான் குறிக்கும். எனவே ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் உடலோடு அழைத்து சென்றான் என்பதுதான் ஏற்றமானது என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகிறாங்க. அது மாத்திரமல்ல, அதோடு சொல்லுகிறார்கள், பெருமானார் எந்த அளவுக்கு வேகமாக போயிட்டு வந்தாங்கன்னா, வீட்டினுடைய தாழ்பால் அசைந்து கொண்டே இருந்தது. அது அசைவதற்கு முன்னதாகவே பெருமானார் விண்ணுலக பயணம் சென்று மறுபடியும் வந்து படுக்கையிலே படுத்து இருந்தார்கள் என்று சொல்லி காட்டார். அப்ப எவ்வளவு குறுகிய காலகட்டத்திலே விண்ணுலக பயணம் மக்காவிலிருந்து, ஹரம் ஷரீஃபிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து முதல் வானம், முதல் வானம், இரண்டாவது வானம், மூன்றாவது வானம், 7 வானங்களை கடந்து அதற்கு பிறகு சிதறத்துல் முன்தஹா என்னும் இடத்தோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்றுவிட்டு, யா ரசூலல்லாஹ் நீங்கள் போங்க, இதற்கு மேல் என்னால் வர முடியாது என்று சொல்லி அல்லாஹுவை நேரடியாக போய் சந்தித்து விட்டு சொர்க்கத்தினுடைய காட்சிகள், நரகத்தினுடைய காட்சிகள் அத்தனையும் பெருமானார் கண்கூடாக பார்த்து விட்டு வந்திருக்கிறார்கள். இத்தனை விஷயங்களும் எவ்வளவு நேரத்துக்குள்ளங்க நடந்துச்சு? கதவினுடைய தாழ்பால் அசைந்து கொண்டு அது நிற்பதற்குள்ளதாகவே அல்லாஹ் முடித்து விட்டான். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களே, உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தன்னுடைய சிற்றன்னையின் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தட்டி எழுப்புகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை சந்திப்பதற்கு நாடுகிறான். பெருமானார் எழுந்து உட்கார்றாங்க. இந்த இடத்தில் அல்லாஹ் தன்ற ஹபீபை சந்திப்பதற்காக வேண்டி உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். உள்ளத்தினுடைய கோபம், கபதம், பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி, கெட்ட சிந்தனை, அத்துணை விஷயங்களையும் பெருமானாரினுடைய உள்ளத்திலிருந்து அகற்றப்படுகிறது. ரிவாயத்துக்கள் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜுக்கு எழுப்பி உட்கார்ந்த உடனே அழைத்து கொள்ளுவதற்காக வேண்டி உட்கார்ந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய கையிலே 2 கிண்ணங்கள் இருந்தது. அதில் ஒரு கிண்ணத்தில் ஜம்சம் நீர் நிரப்பப்பட்டு இருந்தது, இன்னொரு கிண்ணத்தில் ஒளி இருந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெருமானாரை இரவு நேரத்தில் அமர வைக்கிறார்கள். அமர வைத்தவுடன் அவர்களுடைய நெஞ்சில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கைகளை வைத்து கீறுதலை போல சைக்கினை செய்கிறார்கள். பெருமானாரினுடைய உள்ளம் பிளக்கிறது. எந்த ஒரு ஒளியினால் நடக்கிறது அத்துணை விஷயங்களையும் தன் உள்ளம் பிளந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாருடைய உள்ளத்தை, இதயத்தை எடுக்கும் காட்சியை பெருமானார் பார்க்கிறார்கள். தன்னுடைய உள்ளத்தை சுத்தம் செய்யும் காட்சி பெருமானாருடைய கண்ணுக்கு முன்னாலே நடக்கிறது. கைகளால் எடுத்து அந்த இதயத்தை இரண்டாக ஆக்கி இதயத்தை ஜம்சம் என்னும் நீரால் கழுகப்படுகிறது. உள்ளத்தை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகிறார். ஜம்சம் என்னும் நீரால் கழுகப்பட்டு அடுத்து இருக்கக்கூடிய கிண்ணத்திலிருந்து ஒளியை எடுத்து அந்த இதயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புகுத்துகிறார்கள். அத்துணை விஷயங்களையும் பெருமானார் தன் கண் முன்னால் நடப்பதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஒளி நிரப்பப்பட்ட இதயத்தை மறுபடியும் உள்ளே வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சைக்கினை செய்கிறார்கள். அப்படியே நெஞ்சம் அடையாளம் தெரியாததை போல மூடிக்கொள்ளுகிறது. உள்ளம் சுத்தமாகி போனது. எல்லா விதமான கெட்ட எண்ணங்களையும், எல்லா விதமான மனிதனுடைய ஆசாபாசங்கள், அத்துணை விஷயங்களையும் அல்லாஹ் சுத்தப்படுத்திய நிலையில் இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இஸ்தஅத்த லக மஸஃபருல் புராக், உங்களுக்கு விண்ணுலக பயணத்திற்கு செல்லுவதற்காக உங்களுக்கு ஒரு வாகனம் தயார் நிலையில் இருக்கிறது. யார் ரசூலல்லாஹ், ஒரு வாகனம் தயார் நிலையில் இருக்கிறது. தால் யா ரசூலல்லாஹ், வீட்டிலிருந்து வெளியில் வாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்க்கிறாங்க. புராக் என்னும் வாகனம், இதுவரைக்கும் யாரையும் சுமக்காத பெருமானாரினுடைய உடலை எப்பொழுது தாங்க போகிறோம் என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய புராக் என்னும் வாகனம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறது. உலகத்தினுடைய அதிபதி, அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான நேசர், இறுதி உம்மத்தின் தூதர் முஹம்மதை நான் தூக்குவதற்காக வேண்டி ஆயத்தமாயிருக்கிறேன் என்று புராக் என்னும் வாகனம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறது. இவ்வளவு ஆண்டு காலமாக அல்லாஹ்விடத்தில் நான் இதற்குத்தான் துஆ செய்து கொண்டிருந்தேன். யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீபை தூக்கி செல்லக்கூடிய வாக்கியத்தை எனக்கு நீ தந்தருள் என்று நான் துஆ செய்து கொண்டிருந்தேன். இந்த விண்ணுலக பயணத்திற்கு அல்லாஹ் என்னை நசீவாக்கி இருக்கிறானே என்று புராக் என்னும் வாகனம் கண்ணீர் வடித்து சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறது. சாதாரணமான வாகனம் இல்லை புராக் என்னும் வாகனம். இப்போ உதாரணத்திற்கு சைனால உலகத்திலே அதிவேகமான புல்லட் ட்ரெயின் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறோம். 800 கிலோமீட்டர் தூரத்தை 1.5 மணி நேரத்தில் கடந்துருது. இங்க இருந்து நாம சென்னைக்கு போகணும்னா ஒரு 8 மணி நேரம் சாதாரணமா ஆகுது. அந்த தூரத்தை 1.5 மணி நேரத்தில் கடப்பதை உலகத்தினுடைய சாதனையாக குறிப்பிடப்படுகிறது. ஆனா ஒளியின் வேகம் இருப்பதிலேயே உலகத்திலே வேகமாக செல்லக்கூடியது ஒளி, வெளிச்சம். இங்கிருந்து ஒரு டார்ச் லைட் அடிக்கிறோம்னா அது எங்க போய் முடியுதோ அதனுடைய வேகத்தை பற்றி எழுதி காட்டுகிறாங்க. ஒரு செகண்டுக்கு 86,262 மைல் தூரம் சென்று சேரக்கூடியது ஒளி.
வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, அந்த புராக் என்னும் வாகனம் அந்த ஒளியின் வேகத்தை விட மிக வேகமாக செல்லக்கூடியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்களே, புராக் என்னும் வாகனத்தின் மீது நான் ஏறி அமர்ந்தேன், என்னுடைய பார்வை எங்கு போய் நிற்கிறதோ, முடிவடைகிறதோ, அதனுடைய அடுத்த எட்டு அங்கு வைக்கிறது. நான் எங்கு பார்க்கிறேனோ அங்கு போய் அடுத்த எட்டை வைக்கிறது. இன்னொரு இடத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, புராக்குடைய வாகனத்தினுடைய அமைப்பை பதிவு செய்யறாங்க. அது குதிரையை போன்று இல்லாம, கழுதையை போன்றும் இல்லாமல் நடுநிலையான ஒரு உருவ அமைப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தார். அப்ப பெருமானாரை தாங்குவதற்காக வேண்டி அந்த புராக் என்னும் வாகனம் வெளியில் இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வர்றாங்க. வந்து பெருமானாரை அந்த புராக் என்னும் வாகனத்தில் அமர வைக்கிறாங்க. புராக் என்னும் வாகனம் எப்பொழுது பெருமானாரை தூக்கி கொண்டு விண்ணுலக பயணத்திற்கு ஆயத்தமாகிறது, தயாராகிறது. அதில் முதலாவது ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லுகிறது. ஒரு இடத்தை பார்க்கிறார்கள் பெருமானார். பக்கத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்கிறாங்க, யா ஜிப்ரீல், இது என்ன இடம்? யா ரசூலல்லாஹ், இன்னும் கொஞ்ச காலத்துல அல்லாஹ் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்திற்கு உங்களுக்கு அனுமதியை தருவார். மக்காவிலிருந்து நீங்கள் வெளியாக்கப்படுவீர்கள். யா ரசூலல்லாஹ், நீங்க ஹிஜ்ரத் செய்து வரக்கூடிய மதீனா முனவ்வரா தான் இந்த பகுதி. சிறிது காலத்தில் ஹிஜ்ரத்தை முடித்து வருவீர்கள், இந்த பகுதிக்கு தான் வருவீர்கள். அடுத்ததாக புராக் என்னும் வாகனம் கிளம்ப ஆரம்பிக்கிறது. நேராக இன்னொரு இடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க. பெருமானார் கேட்கிறாங்க, யா ஜிப்ரீல், மகாதல் மக்கா, இது என்ன இடம்? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விற்கு பிடித்தமான கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த இடத்தில் தான் பிறந்தாங்க. அந்த இடத்தை அல்லாஹ் காண்பிக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருந்தது. அடுத்து புராக் என்னும் வாகனம் கிளம்புகிறது. ஒரு இடத்தை கடக்கும் பொழுது கஸ்தூரியை விட அதிக நறுமணம் ஒரு இடத்துல வீசிக்கொண்டிருக்கு. நல்ல நறுமணம் வீசுகிறது. பெருமானார் கேட்கிறார்கள், யா ஜிப்ரீல், மாஹாதா, இது என்ன நறுமணமாக இருக்கிறது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, ஃபிரௌன், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த ஃபிரௌன் தனது அடிமை ஒரு பெண்ணை கொடுமை செய்தான். அந்த பெண் அல்லாஹ்வின் மீது ஈமான் உறுதியான நிலையில் இருந்தான். அந்த பெண்ணின் பெயர் மாஷிதா. என்னை ரப்பாக ஏற்றுக்கொள் என்று ஃபிரௌன் கொடுமை செய்தான், அடித்து துன்புறுத்தினான். எதையும் அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உண்மையான ரப்பை தவிர்த்து நான் யாரையும் அல்லாஹ்வாக, இறைவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அடம் பிடித்தான். ஃபிரௌன் ஒரு கட்டத்திலே கொதிக்கும் எண்ணெயில் இந்த பெண்ணை தூக்கி எறிந்தான். அந்த பெண் அப்படியே கொதித்து பொறிக்கப்பட்டாள். அதே நிலையிலேயே உயிரை விட்டாள். அந்த பெண் ஒரு இடத்தில் அடக்கப்பட்டது. யா ரசூலல்லாஹ், அந்த அடக்கப்பட்ட இடத்திலிருந்து அல்லாஹ் தனக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்த அந்த பெண்ணுடைய இடத்திலிருந்து அல்லாஹ் கஸ்தூரியை கமலச் செய்தான். அந்த கமல நறுமணத்தை தான் இப்பொழுது நீங்கள் நுகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். யா ரசூலல்லாஹ், அந்த பெண் அல்லாஹ்விற்காக வேண்டி தன் உயிரை தியாகம் செய்தாள். அகிலத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ்விற்கு தியாகம் செய்ததனால் முஹம்மது ஹபீபிற்கே அல்லாஹ் அந்த நறுமணத்தை காட்டிவிட்டானே. அந்த மாஷிராவினுடைய உயிர் தியாகத்தை அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறார். வேகமாக அந்த புராக் என்னும் வாகனம் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து கிளம்பி அடுத்ததாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி பறக்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே எல்லா நபிமார்களும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அகிலத்தினுடைய இரட்சகர், அகிலத்தினுடைய தூதர் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை எதிர்நோக்கிய நிலையில் நிற்கிறார்கள். உலகத்தில் அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் எதிர்பார்த்திருக்கும் பொழுது புராக் என்னும் வாகனம் மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய வாசலில் வந்து இறங்குகிறது. பெருமானார் புராக் என்னும் வாகனத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் ஒப்படைத்து விட்டு
மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்குள்ளே நுழைகிறார்கள். எல்லா நபிமார்களும் பெருமானாரிடத்தில் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், எல்லா நபிமார்களும் சலாம் சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்ன பிறகு பெருமானார் எல்லா நபிமார்களுக்கும் இமாமத்தை செய்கிறார்கள். வைத அஹதுனா மீசாகன் நபியீன் மின் கிதாபி வ ஹிக்மா ثم جاءكم رسول مصدق لما معكم. பெருமானாரை அல்லாஹ்வின் தூதர் என்று எல்லா நபிமார்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதமான குர்ஆனை எல்லா நபிமார்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் உண்மை என்று எல்லா நபிமார்களும் சொல்ல வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை நபிமார்களிடத்திலிருந்து எடுத்த பிறகுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிமார்களுடைய தொடரை ஆரம்பித்தான். எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக பெருமானாரை தேர்வு செய்து அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ரசூலுல்லாஹ் இமாமத்து செய்கிறார்கள். எல்லா நபிமார்களும் பின்னால் நின்று தொழுகிறார்கள். தொழுகை முடிகிறது. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து இப்பொழுது வானத்தை நோக்கி புராக் என்னும் வாகனம் பறக்க ஆரம்பிக்கிறது. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். நபிமார்கள் எல்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸால இருக்கிறாங்க. புராக் என்னும் வாகனம் நேராக போகிறது. முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப எப்படி நபிமார்கள் மறுபடியும் வானத்திற்கு கொண்டு போய் சேர்ந்தாங்க என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, ரசூலுல்லாஹ் வானத்திற்கு உள்ளே நுழைவதற்கு முன்னதாகவே அல்லாஹ் அந்தந்த நபிமார்களை அந்தந்த விண்ணுலகத்திற்கு அனுப்பி வைத்து விட்டான். புராக் என்னும் வாகனம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு சேர்ந்து பறந்து முதல் வானத்திற்கு வந்து நிற்கிறது. 3 கட்டமாக இந்த பயணத்தை பிரிக்கிறாங்க. முதலாவது ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து விண்வெளி பயணம், விண்வெளி பயணத்துடைய கடைசியிலிருந்து அல்லாஹ்வை சந்திக்கும் பயணம். 3 பயணமாக இந்த விண்ணுலக பயணத்தை பிரித்து காட்டுறாங்க வரலாற்று ஆசிரியர்கள். முதல் வானத்தில் இருக்கும் பொழுது துக்கல் பாப், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானத்தினுடைய கதவை தட்டுகிறார்கள். உள்ளிருந்து சப்தம் வருகிறது. வானத்தினுடைய அதிபதியான மலக் கேட்கிறார், நீங்கள் யார்? அன ஜிப்ரீல், நான் தான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். உள்ளிருந்து சப்தம் வருதான், உங்களோடு ஒருத்தர் வந்திருக்கிறாரே, அவர் யார்? அவருக்கு வருவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நமக்கெல்லாம் யோசனை வரும், உள்ள என்னமோ சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்கு போல. அல்லாஹ் அத்தனை விஷயங்களையும் அறிவித்து கொடுத்திருந்தான். என்னோடு வந்து இருப்பதை அல்லாஹ்வினுடைய ஹபீப், ஈருலகத்தினுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க. அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடனே கதவுகள் திறக்கப்படுகிறது. முதல் வானத்திலே பார்க்கிறார்கள் ஹஜ்ரத் சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறார். அத்துணையும் அல்லாஹ் கண் இமைக்கும் நேரத்திற்குள்ளே முடித்து விட்டார். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, எப்படி ஒரு தாழ்பால் அசைந்து நிற்பதற்குள்ளதாகவே இவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் நடத்தி இருக்கிறான் என்று காரணத்தை எழுதும் போது சொல்லி காட்டுகிறாங்க. அல்லாஹ் உலகத்தினுடைய ஓட்டத்தையே நிற்பாட்டி இருக்கலாம் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார். ஒரு கணம் உலகத்தினுடைய ஓட்டத்தை அல்லாஹ் நிறுத்தி வைத்திருக்கிறான். அதற்குள் ஹபீப் அத்துணை விஷயங்களையும் கண்டு முடித்தார்கள். ஏன் நிறுத்த முடியாது? அல்லாஹ் அத்துணை விஷயத்திற்கும் சக்தி பெற்றவன், அல் காதிர். நேரத்தை அல்லாஹ் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். உதாரணத்திற்கு ஒரு சிஎம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு டிராவல் செய்கிறார்கள். அந்த சிஎம் போகக்கூடிய எல்லா ரூட்டையும் அந்த நாட்டினுடைய அரசாங்கம் சரி செய்கிறது, கிளியர் பண்ணுகிறது. அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய மேடு பள்ளங்கள் ரோட்டை சரி செய்கிறது. அந்த ரோட்டிலே எத்தனை வீடுகள் இருக்கிறதோ அத்தனை வீட்டிலையும் செக் செய்யப்படுகிறது. எத்தனை அடுக்கு பாதுகாப்பை வைக்கப்படுகிறது. சாதாரண ஒரு மனிதன் உலகத்திலேயே ஒரு சிஎம், அதுவும் 5 ஆண்டு காலம் பதவி என்று இருக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு எத்தனை அடுக்கு பாதுகாப்பை கொடுக்கப்படுகிறது?
அங்கிருந்து எத்தனை ரேடாரின் மூலமாக கண்காணிக்கப்படுகிறது. இங்கு சந்தேகத்திற்குரிய நபர்கள் வருகிறார்களா இல்லையா? அங்கு போகக்கூடிய நேரத்திலே டிராபிக் லைட்டுகள் அத்தனையும் கவர்மெண்ட் தன் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறது. எல்லா இடத்திலையுமே ரெட் லைட் எரிஞ்சிடாது. அந்த போகக்கூடிய அத்துணை ரூட்டையுமே கவர்மெண்ட் தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்துக் கொண்டு போகக்கூடிய சிஎம் ஒரு செகண்ட் கூட டிலே ஆகிடக்கூடாது. அவர் எந்த இடத்திலையும் ஸ்டக் ஆகி நின்றுட்டார்னா அப்ப அங்க இருக்கக்கூடிய போலீஸுக்கு தான் ப்ராப்ளம். சாதாரணமாக ஒரு சிஎம்முக்கே இவ்வளவு பாதுகாப்பு அடுக்குகளை செய்யப்படுகிறதையானால் அகிலத்தை படைத்து பரிபாலித்திருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய தூதர் ஹபீப் நேசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக விண்ணுலக பயணம் வரும் பொழுது ஏன் அல்லாஹ் உலகத்தை ஒரு கணம் நிற்பாட்டி இருக்க கூடாது? வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்ப முதல் வானத்திலே வந்து கதவு தட்டப்பட்டவுடன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழுத நிலையில பார்க்கிறாங்க. தன்னுடைய வரக்கூடிய எல்லா பிச்சிலங்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முன்னால் அல்லாஹ் வைத்திருந்தான். தனது வலது பக்கம் பார்க்கிறாங்க. நல்ல கூட்டம் அதை பார்த்து சிரிக்கிறார்கள். இடது பக்கம் பிச்சிலங்களை பார்த்து அழுகிறாங்க. எப்பொழுது பெருமானார் உள்ளே நுழைந்தார்களோ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, தஆல் யா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வருக வருக அல்லாஹ்வின் தோழரே, அல்லாஹ்வினுடைய தூதரே, நீங்க வருக வருக என்று வரவேற்றுட்டு பார்த்தால் ஒரு பக்கம் அழுகிறார்கள், இன்னொரு பக்கம் சிரிக்கிறார்கள். காரணம் கேட்கப்பட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, எந்த கூட்டத்தை பார்த்து ஆதம் அழுகிறாரோ அவர்கள் எல்லாம் நரகவாதிகள். நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு பாவமான, அல்லாஹ் தடுத்த ஹராமான செயல்களை எல்லாம் உலகத்தில் செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்விட்ட கட்டளைக்கு மாற்றம் செய்து கொண்டிருப்பார்கள். படைத்தவனை மறந்து படைப்பினங்களை தனது கடவுளாக ஆக்கியிருப்பார்கள். இவர்கள் அல்லாஹ்விற்கு நாளை மறுமையில் இந்த கூட்டத்தை நரகத்திற்கு அல்லாஹ் கடமையாக்கி இருப்பான். அந்த கூட்டத்தை பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். இன்னொரு கூட்டத்தை பார்த்து சிரிக்கிறார்கள். சிரித்த காரணம் கேட்கப்பட்ட பொழுது சொல்லப்படுகிறது, இவர்கள் எல்லாம் உலகத்தில் வாழும் காலத்தில் தன் மனோ இச்சையை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வினுடைய கட்டளையை முற்படுத்தக்கூடிய சொர்க்கவாதிகள். அடுத்ததாக இரண்டாவது வானத்திற்கு அந்த புராக் என்னும் வாகனம் பறக்க ஆரம்பிக்கிறது. இரண்டாவது உலகத்திலே வானத்திலே சய்யிதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களை பார்க்கிறார். ஆதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி ஹதீஸில் சொல்லும் பொழுது, உம்ரத் என்னும் கூட்டத்தில் ஒரு நபருக்கு ஒத்த தோற்றத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஒரு சஹாபியை சொல்லி காட்டுறார், இவரை போன்ற தோற்றத்தை ஈசாவிற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் என்று பெருமானார் சொல்லி காட்டுறார். அப்படியே புராக் என்னும் வாகனம் மூன்றாவது வானத்தை நோக்கி பறக்கிறது. பறந்தவுடன் கதவுகள் தட்டப்படுகிறது. உள்ளிருந்து சப்தம் வருகிறது, அந்த மண் அந்த, நீங்கள் யார், உங்களோடு வந்திருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது. பதிலளித்த நிலையில் கதவுகள் திறக்கப்படுகிறது. உலகத்தினுடைய பேரழகர் ஹதரத் சய்யிதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார். யூசுஃபினுடைய அழகை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. உலகத்திலேயே மொத்த அழகில் பாதியை அல்லாஹ் யூசுஃபிற்கு தந்திருக்கிறார். எனது சகோதரர் யூசுஃபிற்கு அல்லாஹ் தந்திருக்கிறார் சொல்லி காட்டுறார். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்விற்கு சலாத்தை சொல்லுகிறாங்க. அதே நிலையிலேயே புராக் என்னும் வாகனம் நான்காவது வானத்தை நோக்கி பறக்கிறது. நான்காவது வானத்திலே சய்யிதுனா கதவுகள் தட்டப்படுகிறது. கதவு திறக்கப்படுகிறது. ஹதரத் சய்யிதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கிறாங்க. சலாம் சொல்ல நிலையிலே முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வரவேற்கிறாங்க. வரவேற்று கதவுகள் அடுத்ததாக அவர்களை சந்தித்தவுடன் அடுத்து ஐந்தாவது வானத்தின் பக்கம் புராக் என்னும் வாகனம் பறக்கிறது. ஐந்தாவது வானத்தில் கதவு தட்டப்பட்டு பதிலளிக்கப்பட்ட நிலையில் கதவுகள் திறக்கப்படுகிறது. அங்கு சய்யிதுனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கிறார். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
அடுத்ததாக இந்த வாகனம் பறக்கிறது, 6வது வானத்திற்கு செல்லுகிறது. 6வது வானத்திலே சய்யிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை பார்க்கிறார். சலாம் சொல்லுகிறார்கள், வானக்கா செய்கிறார்கள். அதற்கு பிறகு இறுதியாக 7வது வானத்திலே அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான ஹஜ்ரத் கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த உடனே எப்பொழுது பெருமானாரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்க்கிறார்களோ அவர்களை கட்டி அணைத்து நெத்தியிலே முத்தமிடுகிறார்கள். பெருமானாரை நெத்தியில் முத்தமிட்டு, தஆல்யா முஹம்மத், முஹம்மதே, அல்லாஹ்வினுடைய ஹபீபே, நேசரே, நீங்கள் வருக வருக வரவேற்று விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, அக்பிர் யா முஹம்மத், உங்களுடைய கூட்டத்துக்கு ஒரு செய்தி சொல்லட்டுமா? நீங்க உங்க கூட்டத்துக்கு போய் சொல்லுங்க, சொர்க்கத்தினுடைய மணல்கள் அத்துணையும் கஸ்தூரியால் நிரம்பியது. இப்பொழுது சொர்க்கம் வெறும் காலி மைதானமாக இருக்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சுபஹான் அல்லாஹ்விற்கு பகரமாக சொர்க்கத்தில் ஒரு மரத்தை அல்லாஹ் நட்டு வைக்கிறான். நாம் சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ்விற்கு பகரமாக சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படுகிறது. அல்லாஹு அக்பர் என்பதற்கு பகரமாக சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படுகிறது. கஸ்ரத்து திக்ர், நீங்கள் அதிகம் திக்ர் செய்வதன் மூலமாக காலி மைதானத்தை நீங்கள் பூங்காவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய உம்மத்திற்கு சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெருமானாருக்கு சொல்றாங்க, இந்த காலி மைதானத்தை பூங்காவாக மாற்றுவதற்கு உங்களுடைய உம்மத்திற்கு சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ். அதிகமாக திக்ருகள் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். எனவே அதிகம் நாம உலகத்தில் இருக்கும் காலங்கள்ல, சும்மா இருக்கக்கூடிய நேரங்கள்ல நேரத்தை அப்படியே கழித்து விடாம அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர் இது போன்ற விரல் முடித்துக்களை வைத்து நாம அதிகம் திக்ருகள் செய்து கொண்டே இருக்கும் பொழுது சொர்க்கம் பூஞ்சோலையாக மாறிக்கொண்டே இருக்கிறது. எவ்வளவு பெரிய நிஅமத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். சாதாரணமாக நாம் சொல்லக்கூடிய சின்ன வார்த்தைகள் நம்முடைய சொர்க்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய உம்மத்திற்கு சலாத்தை சொல்லி எத்தி வைக்க சொல்லுகிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்திற்கு என்னுடைய சலாத்தை நீங்கள் எத்தி வையுங்கள். அடுத்ததாக 7வது வானத்திலிருந்து அந்த புராக் என்னும் வாகனம் பறக்கிறது. பறந்து ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நிற்கிறது. நின்றவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வை சந்திப்பதற்குரிய நேரம் நெருங்கிவிட்டது யா ரசூலல்லாஹ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க அல்லாஹ்வை சந்திக்க போறீங்க. சிதறத்துல் முன்தஹா என்னும் இலந்தை மரம் பக்கத்துல வந்து நின்ற பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, வைந்தின்து ஃபஅஹ்ரக், இதற்கு மேல் நான் ஒரு அடி எடுத்து வைத்தாலும் நான் கருகி விடுவேன் யா ரசூலல்லாஹ். எனவே நீங்க போங்க என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்துல நின்றுறாங்க. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக அல்லாஹ்வை நெருங்குகிறார்கள். வன்னஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. அனைத்தையும் படைத்து பரிமாளிக்கக்கூடிய அல்லாஹ்வை எந்த திரை இல்லாமல் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எந்த நபிமானுக்கும் அல்லாஹ் கொடுத்ததில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் தன்னுடைய நேரடியான பார்வையை அல்லாஹ் கொடுத்தார். நெருங்க அல்லாஹ்வை நெருங்க அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு பூரிப்பு. ஏன்னா கீழே செஞ்ச இதற்கு முன்னால் செஞ்ச 2 சஃபர் 2 டிராவலை போல இது கிடையாது. ஃபகான காப கௌஸைனி அவ் அத்னா, தன் ரப்பை சந்திக்க நெருங்க பெருமானாருடைய உள்ளத்தில் பூரிப்பு அதிகமாகிக் கொண்டே இருந்தது. இன்னும் சற்று நேரத்தில் அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன். பெருமானார் நெருங்க அல்லாஹ்வுடைய ஒளி, ஜலாலியத், அல்லாஹ்வினுடைய ஒளியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க. பெருமானார் அல்லாஹ்வுடைய பார்வையில பெருமானார் கருகவும் இல்லை, அல்லாஹ் ஒளியை கொடுத்தார்.
ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய ஒளிய ஒரு ஊசியின் துவாரத்தின் அளவுதான் பார்த்தாங்க. மலை கருகியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சுருண்டு மயங்கி கீழே விழுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா முஹம்மதை பார்க்கிறாங்க. அல்லாஹ் முஹம்மதுடைய கண்களில் ஒளியை தருகிறார். அதே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வை துர்சினா மலையில் சந்திக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபக்லஅன் அலைக யா மூசா, உன் செப்பலை கலட்டிட்டு வந்து என்னைய பாரு. ஆனா பெருமானார் மிஅராஜுடைய விண்ணுலக பயணத்தில் செப்பலோடு வருகிறார்கள். அல்லாஹ் கட்டளையிடவில்லை, நீங்க செப்பலை கலட்டிட்டு வாங்க. பெருமானோரோடு எதுவும் சேர்ந்து இருக்கிறதோ அதையும் அல்லாஹ் புனிதமாக மாற்றுகிறார். அல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய முலாகாத் சந்திப்பு ஏற்படுகிறது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்விற்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியிலே சிறு உரையாடல் நடக்கிறது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு தொழுகையை கடமையாக்குகிறார். தொழுகையை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கடமையாக்குகிறார். கடமையாக்கி எல்லா பேச்சுக்களும் முடிந்த பிறகு பெருமானார் 50 நேர தொழுகையை வாங்கி கொண்டு அப்படியே கீழே இறங்குகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிதறத்துல் முன்தஹாவில் காத்து கொண்டிருக்கிறார்கள். தொழுகை கடமையாக்கப்பட்ட நிலையில் பெருமானார் இறங்குகிறார்கள். அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்திற்கு எத்தனை நேரம் தொழுகை கடமையாச்சு? 50 நேரம். இல்லை யா ரசூலல்லாஹ், உங்க உம்மத் அதை செய்ய மாட்டாங்க. அவர்கள், நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன் யா ரசூலல்லாஹ், நீங்க குறைத்து வாங்கி கொண்டு வாங்க. இப்படியாக குறைத்து 50 நேர தொழுகையை அல்லாஹ் 5 நேரமாக சுருக்கினான். யார் ஒருவர் நியமமாக 5 நேர தொழுகையை சரியாக தொழுது வருகிறாரோ அவருக்கு 50 நேர தொழுதனுடைய நன்மையை அல்லாஹ் வாக்குறுதியாக கொடுத்தார். அப்ப தொழுகையுடைய விஷயத்தில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். யார் ஒருவர் தொழுகையை முறிக்கிறாரோ, தொழுகையை பாழாக்குகிறாரோ, அவர் திட்டமாக தீனை பாழாக்கி விட்டார். ஹதீஸிலே வருகிறது. யார் ஒருவர் நியமமாக தொழுகிறாரோ அவருடைய பாதுகாப்பு பொறுப்பை அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருக்கிறார். நாளை மறுமையில் அடியான்களிடத்தில் தொழுகையை பற்றியே முதல் விசாரணை ஆரம்பமாகும். அது சரியாக இருக்குமேயானால் உலகத்தினுடைய அத்தனை விஷயங்களும் சரியாகிவிடும். அது சீர்கட்டு இருக்குமேயானால் உலகத்தினுடைய அத்தனை விஷயங்களும் சீர்கட்டு போகும். எனவே தொழுகையை ஒரு அடியான் சரியாக பேணுதலாக பாதுகாக்க வேண்டும். ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா சட்டங்களும் பூமியில் வைத்து அல்லாஹ் கடமையாக்கினான். தொழுகையை மாத்திரமே அல்லாஹ் விண்ணுலகத்தில் வைத்து கடமையாக்கிறார். அப்ப பெருமானார் 5 நேர தொழுகையை வாங்கி கொண்டு கீழே வருகிறாங்க. சில காட்சிகளை பார்க்கிறார்கள். சொர்க்கத்தை பார்க்கிறார்கள், நரகத்தை பார்க்கிறார்கள். சொர்க்கத்தில சில நியமத்துக்கள் அருட்கொடைகளை பார்க்கிறாங்க. நரகத்தில பார்த்து வேதனைகளை பார்த்து பெருமானார் பிரமித்து போகிறார்கள். இவ்வளவு கொடூரமான வேதனைகள் நரகத்தில் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே. ஒரு நபருக்கு வேதனை கொடுக்கப்பட்டிருக்கிறதே. அதுல மலக், நரகத்தினுடைய பாதுகாவலர் மலிக் என்ற மலக்கை பார்க்கிறாங்க. அவருடைய விகாரமான தோற்றத்தை பார்க்கிறாங்க. கொடூரமான துர்நாற்றத்தை பார்த்த உடனே பெருமானா சொல்றாங்க, நரகத்துக்குள்ள போகணும்னு அவசியம் இல்லை, இவரை பார்ப்பதே மிகப்பெரிய வேதனையாக இருக்கும் நரகவாதிகளுக்கு. அவ்வளவு கொடூரமான தோற்றம். நரகத்தினுடைய வேதனையை பற்றி பெருமானார் சொல்லி காட்டுகிறாங்க. ஒருவருக்கு ஒரு மலக்கு என்று ஒரு கல்லை எடுத்து ஒரு நபருடைய தலையில் எரிகிறார். அந்த தலை சுக்கு நூறாக சிதறுகிறது. அந்த கல் கீழே விழுந்து எடுத்து வருவதற்குள்ளதாகவே அவருடைய சிதறிய தலை மீண்டும் ஒன்று சேருகிறது. இப்படியே கியாமத் வரைக்கும் அவருக்கு வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. மறுபடியும் கல்லை எரிகிறார். அவருடைய தலை சுக்கு நூறாகிறது. அந்த கல்லை எடுத்து வருவதற்குள் சுக்கு நூறாகிய தலை மீண்டும் சேருகிறது. வேதனையால் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார். பெருமானார் கேட்கிறார்கள், யா ஜிப்ரீல், இது என்ன வேதனை என்று கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், உலகத்தில் வாழும் காலத்திலே இவன் தொழுகையில் அசட்டை செய்தவன் யா ரசூலுல்லாஹ்.
தொழுகையில் அசட்டை செய்தவன், பாங்கு சப்தம் அவனுடைய காதில் விழுந்தது. ஹய்யா அலஸ் ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய காதில் அத்துணை சப்தங்களும் கேட்டான். ஒரு அசட்டை இவனுடைய உள்ளத்திலே பிறக்க ஆரம்பித்தது. மீண்டும் போர்வையை பொருத்தி கொண்டு தூங்க ஆரம்பித்து விட்டான். தொழுகையில் அசட்டை செய்தவர்கள் யார் ரசூலல்லாஹ்? எனவே உலகத்தில் வாழும் காலத்தில் அல்லாஹ் அழைத்த சப்தத்தை எப்படி நீ புறக்கணித்தாயோ, இன்றைக்கு மறுமையில் அவனுடைய தலையை அல்லாஹ் சிதறச் செய்கிறான். அதே நிலையிலேயே அவனுக்கு வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது யார் ரசூலல்லாஹ். அப்ப தொழுகையுடைய விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவ்வளவு முக்கியத்துவமாக பெருமானார் சொல்லி காட்டுறாங்க. அடுத்ததாக பெருமானார் அப்படியே நரகத்தினுடைய இன்னொரு பகுதிக்கு கடந்து சென்றாங்க. இன்னொரு பகுதிக்கு போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய சட்டி, அதுல கீழே நரகத்தினுடைய நெருப்புகள் எரிந்து கொண்டிருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு சில கூட்டங்களை பெருமானார் நிர்வாணமான நிலையில் பார்க்கிறார். ஒரு சில கூட்டங்கள் அப்படியே வெந்து கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தின் அந்த சட்டியினுடைய அடிப்பகுதியிலே சீலும் சலமும் இரத்தமும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த துர்நாற்றத்திலே அந்த நரகத்தினுடைய உள்ள இருக்கக்கூடிய நபர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். கடுமையான வேதனையாக இருக்கிறது, எங்களை காப்பாற்றுங்கள் என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் கேட்கிறார்கள், யார் இவர்கள்? இவ்வளவு கொடூரமான தண்டனையாக இருக்கிறதே, இது யாரது என்று கேட்கப்பட்டவுடன் பெருமானாருக்கு சொல்லப்படுகிறது, யார் ரசூலல்லாஹ், நோன்பு வந்த காலத்திலே இவர் மாயசும், சரியாக நோன்பு நோக்காதவர் யார் ரசூலல்லாஹ். நோன்பு வந்துவிட்டால், ரமலானினுடைய காலங்கள் வந்துவிட்டால், தான் உடலில் சக்தி பெற்றவர்கள் நிச்சயம் நோன்பு வைக்க வேண்டும். அடுத்தடுத்து ரமலானினுடைய காலங்கள் வரவிருக்கிறது. சக்தி இருக்கக்கூடிய நபர்கள் நோன்பை வைக்க வேண்டும். பெண்கள் தங்களுடைய இல்லங்களில் தன்னுடைய குழந்தைகளுக்கும் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மக்களுக்கும் நோன்பு நோக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை ஊட்டக்கூடிய பெண்களாக இருக்க வேண்டும். நோன்புடைய காலத்திலே நோன்பு வைக்க முடியாத சூழ்நிலை வந்துவிட்டால் ரமலான் அல்லாத மற்ற காலங்களில் அதை எடுத்து வைக்கக்கூடிய பக்குவப்பட்ட பெண்களாக நாம் மாற வேண்டும். கணக்கிட்டு எடுத்து வைக்கக்கூடிய பெண்களாக நாம் இருக்க வேண்டும். வேதனைகளை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்படுகிறார்கள். அப்படியே அழுது கொண்டு, என்னுடைய உம்மத்தில் இந்த இடத்திற்கும் சில கூட்டங்கள் வரப்போகிறதே என்பதை நினைத்து அழுத நிலையிலேயே ரசூலுல்லாஹ் அப்படியே கடந்து இன்னொரு இடத்திற்கு வந்துவிட்டால், அதே போன்று பெரிய பானையிலே இன்னொரு கூட்டம் வேக வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கடுமையான சூட்டினால் அங்கு பானைக்குள்ளே பெரும் பெரும் பாம்புகளும் தேள்களும், அந்த தேள்கள் அத்தனையும் ஒவ்வொரு நபரையும் கொட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த பானையில் வெளியில் தப்பித்து வர வேண்டும் என்று இருந்தாலோ வாய், அந்த பானையினுடைய வாய்ப்பகுதி சிறிய வாய்ப்பகுதியா இருக்கு, தப்பிக்க முடியவில்லை. வியர்வை துளியால் அத்தனை நபர்களும் துர்நாற்றத்தோடு வெந்து கொண்டிருப்பதை பார்த்தவுடன் பெருமானார் கேட்கிறார்கள், மன்ஹும், இவர்கள் எல்லாம் யார் என்று கேட்டவுடன் பெருமானாருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இவர்கள் உலகத்தில் வாழும் காலத்தில் விபச்சாரம் செய்தவர்கள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ் ஹராமாக ஆக்கிய செயலை இவர்கள் உலகத்தில் வாழும் காலத்தில் செய்து கொண்டிருந்தார்கள் யா ரசூலல்லாஹ். தன்னை யாரும் பார்க்கவில்லை, தன்னை யாரும் கவனிக்கவில்லை. தன்னுடைய வெளிரங்கத்தை எல்லாம் அழகாக்கி கொண்டு உள்ரங்கத்திலே தவறான தொடர்புகளோடு இருந்தார்கள் யா ரசூலல்லாஹ். அவர்கள் பாவ மன்னிப்பும் கேட்கவில்லை. அதே நிலையிலேயே உலகத்தை விட்டும் பிரிந்து விட்டார்கள். இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ். அப்ப தவறான விபச்சாரம், இது போன்ற அல்லாஹ் தடுத்த விஷயங்களை செய்யக்கூடியவருக்கு கடுமையான தண்டனை காத்து கொண்டிருக்கிறது. அதே நிலையிலேயே பெருமானார் நகர்ந்து வருகிறாங்க. இன்னொரு கூட்டத்தை பார்க்கிறார்கள். அந்த கூட்டத்திலே தலை பன்றியை போல இருக்கிறது, உடல் முழுவதும் மனிதனாக இருக்கிறது. ஒரு கூட்டத்தை பெருமானார் பார்த்து ஆச்சரியப்படுகிறாங்க. தலை எப்படி இருக்குங்க?
பன்றியை போல இருக்கிறது, உடல் முழுவதும் மனிதனாக இருக்கிறது. அவர்கள் சப்தமிட்டு கத்துகிறார்கள், பன்றியை போல கத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆ ஆ என்ற சப்தம் வந்து கொண்டே இருக்கிறது. பெருமானார் கேட்கிறார்கள், இந்த தண்டனை யாருக்குரியது என்று கேட்கப்பட்டவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இவர்கள் உலகத்தில் வாழும் காலத்திலே சத்தியம் எது என்று தெரிந்திருந்தும் பொய் சத்தியம் செய்தவர்கள். யா ரசூலல்லாஹ், பொய்யாக சத்தியம் செய்வார்கள், பொய்யுக்கு சாட்சி சொன்னவர்கள். யா ரசூலல்லாஹ், பொய்யுக்கு உடந்தையாக இருந்தவர்கள். யா ரசூலல்லாஹ், அவ்வளவு கொடூரமான தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து பெருமானார் அழுகிறார்கள். அதே நிலையிலேயே அங்கிருந்து நகர்ந்து வருகிறார்கள். இன்னொரு கூட்டம் அப்படியே அதே நிலையில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு கொக்கியை வைத்து வாய்க்குள்ள விட்டு அந்த கொக்கி இந்த சைடும் இரண்டு பக்கமும் உள்ளே நுழைத்து அந்த கொக்கி இழுக்கப்படுகிறது. அது காது வரைக்கும் அந்த கொக்கி சென்று விழுகிறது. வாய் கிழிந்து கொண்டே செல்லுகிறது. மிக கொடூரமான வேதனை. அந்த மலக்கு கொக்கியை பிடித்து இழுக்கிறார், காது வரைக்கும் கிழிகிறது. மறுபடியும் கொக்கி கொண்டு வருவதற்கு முன்பு கிழிந்த வாய்ப்பகுதி சேர்ந்து கொள்கிறது. இப்படியே வேதனை நடந்து கொண்டே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மன்ஹும் யா ஜிப்ரீல், மன்ஹும் யா ஜிப்ரீல், இவர்கள் எல்லாம் யார்? இவ்வளவு கொடூரமான வேதனையாக இருக்கிறதே. கேட்கப்பட்டவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, உலகத்திலே இவர்கள் எல்லாம் பேச்சாளர்கள், பிரசங்கிகள், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பார்கள். பிரசங்கிகள் சொன்னா வெறும் இமாம்கள் மாத்திரம் அல்ல. ஒரு கஸ்துக்கு நாம போறோம் அல்லது தீனுடைய பேச்சில் உட்கார்ந்து நாம பேசுறோம், அல்லது சகோதரர்கள்ட்ட தீனுடைய விஷயங்களை நாம எத்தி வைக்கும் பொழுது அதை நாம் அமல் செய்யாமல் நல்ல விஷயங்களை ஏவிக்கொண்டே இருந்தாலும் அவரும் இந்த தண்டனைக்குள்ளாக்கப்படுவார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, இவர்கள் உம்மத்தினுடைய பேச்சாளர்கள். சத்தியத்தின் பக்கம் மக்களை அழைத்தார்கள், ஆனால் இவர்கள் அதை கடைபிடிக்கவில்லை. மக்களை அநியாயத்தின் பக்கம் தன் பேச்சின் திறமையால் திருப்பிக் கொண்டிருந்தார்கள். பாவத்தின் பக்கம், அனாச்சாரங்களின் பக்கம் திருப்பிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் வெறுத்த பாவமான காரியங்களின் பக்கம் மக்களுக்கு அழைப்பு கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் சொல்லப்பட்டவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து கடந்து செல்கிறார்கள். சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு கூட்டம் மலத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. மலம், அதோடு சேர்த்து பிறருடைய மனித இறைச்சியை ஒரு கூட்டம் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உடல் புல்லரித்து போனது. மனித இறைச்சியை கடுமையான பசியினால் அவங்க சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் மலத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. பெருமானார் கேட்கிறார்கள், யார் இது என்று கேட்டவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, இவர்கள் வேறு யாரும் இல்லை, உலகத்தில் வாழும் காலத்திலே தன் சகோதரர்களை பற்றி புறம் பேசியவர்கள் தான் இவர்கள். புறம் பேசிக்கொண்டு தெரிந்தார்கள். அல்லாஹ் இந்த வேதனையை கொடுத்து விட்டான். நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். அழுது கொண்டே இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இலகிய மனம், இதற்கு மேல் என்னால் பார்க்க முடியவில்லை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இப்படியே ஒரு பெரிய நதியை பார்க்கிறார்கள், இரத்த ஆறை பார்க்கிறார்கள். அதில் மக்கள் நீந்தி கொண்டிருப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துவிட்டு கேட்கிறாங்க, மன்ஹும், இவர்கள் எல்லாம் யார் என்று கேட்கப்பட்டவுடன் இவர்கள் உம்மத்திலே அதிகமாக வட்டியை சாப்பிட்டவர்கள். யார் ரசூலல்லாஹ், வட்டி பணத்தை சாப்பிட்டவர்கள். இப்படியாக எல்லா விதமான வேதனைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துவிட்டு அப்படியே சொர்க்கத்தின் பக்கம் வருகிறார்கள். சொர்க்கத்தினுடைய நறுமணம், நறுவாடை, அனைத்து நபர்களை நிஅமத்துக்கள், அருட்கொடைகளை பார்த்து கொண்டே இருந்துவிட்டு அப்படியே அதற்கு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வானமாக இறங்கி வருகிறார்கள். கடைசியாக புராக் என்னும் வாகனம்
பெருமானாரை எந்த இடத்திலிருந்து ஏற்றி சென்றதோ அதே இடத்திலே உம்மு ஹானி ரதியல்லாஹு அன்ஹா அதே இடத்தில் வந்து விட்டு விடுகிறது. ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க, பெருமானாருடைய இந்த மிஅராஜ் என்னும் விண்ணுலக பயணத்தில் அல்லாஹ் பல்வேறு விஷயங்களை படிப்பினையாக இந்த உம்மத்திற்கு தந்து விட்டான். பல விஷயங்கள், அதுல தொழுகையாக இருக்கட்டும், மக்களுக்கு பாவத்தை விட்டும் தவிர்த்து வைப்பதற்குரிய நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு நபரும் படிப்பினை எடுக்கக்கூடிய விஷயங்களை இந்த மிஅராஜ் என்னும் விண்ணுலக பயணத்தில் அல்லாஹ் தந்து விட்டான். அடுத்த நாள் காலையில பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹ் என்ன விண்வெளிக்கு அழைத்து சென்றான் சொன்ன உடனே காஃபிர்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பித்தார்கள். இங்கிருந்து பக்கத்து தெருக்கு போறதுக்கே முஹம்மதுனால முடியாது, இவர் வானத்துல போய் செய்தியை பார்த்துட்டு வந்தார். எங்க? வானத்துல போய். அப்ப மஸ்ஜிதுல் அக்ஸால இருக்கக்கூடிய ஜன்னல்கள் எத்தனைன்னு சொல்லி பார்க்கலாம், அதனுடைய கதவுகள் எத்தனை என்று சொல்லி பார்க்கலாம். மக்காவின் காபிர்கள் எள்ளி ஏளனமாக சிரிக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெருமானார் தலை குனிந்த நிலையிலே அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாயிலின் ஜன்னல்கள் கதவுகளை காட்டிவிடு என்று சொன்னவுடன் அல்லாஹ் அதே நிலையிலேயே ஒரு ஸ்கிரீனை போல ரசூலுல்லாஹ்விற்கு காட்டினார். ஒரு ஸ்கிரீன் மாதிரி வருது. மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய ஜன்னல்கள் கதவுகளை பெருமானார் எண்ணிக்கொண்டு சொல்லுகிறார்கள். காஃபிர்களுடைய முகமெல்லாம் சுருங்கி போனது வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு நபர் ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. மா தாக்குமுர் ரசூலு ஃபகுதூ, பெருமானார் சொன்ன எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் ஏற்றுக்கொண்டவர்கள் ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் உண்மை, ஏற்றுக்கொண்டாங்க. அதற்காக ரசூலுல்லாஹ் சொன்னதான் சித்தீக், அதிகம் என்னை உண்மைப்படுத்தியவர் என்ற பட்டப்பெயரை பெருமானார் அன்றிலிருந்து சூட்ட ஆரம்பித்தார். அப்ப இந்த விண்ணுலக பயணம் மிஅராஜ் தரக்கூடிய படிப்பினைகள் இன்னும் ஏராளம் ஏராளம் இருந்து கொண்டே இருக்கிறது. சொல்லக்கூடிய நோக்கம் இதுதான். அல்லாஹ் இந்த மிஅராஜுடைய பயணத்தில் தொழுகையை கடமையாக்கி இருக்கிறார். எனவே ஒவ்வொரு நபரும் நான் நியத்து வைக்கணும், இனி வரக்கூடிய காலங்களில் தொழுகையை நான் நேமமாக பின்பற்றுவேன், தொழுகையை நான் விட்டுவிட மாட்டேன், பாவமான காரியங்களை நான் தவிர்த்திருப்பேன் என்ற நியத்தை நாம உள்ளத்துல நிலைநிறுத்த இன்ஷா அல்லாஹ் நியத் செய்து கொள்ளலாமா? இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல தீனுடைய சபைகள்ல தன்னை அதிகம் அதிகம் இணைத்துக் கொள்வதை, தொழுகையை சரியான முறையில அந்தந்த வக்து தொழுகைகளை நாம பாபந்தியோடு நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வது. வல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மிஅராஜ் தரக்கூடிய எல்லா விதமான படிப்பினைகளையும் தன் வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه يكافي مزيده واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على